Hi friends, இப்போ வந்து ரொம்பவே குவிக்காக ஒரு பிரைடல் ஸ்லீவ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறலாங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி லேஸ் நம்மளுக்கு ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ளவர் லேஸ்ன்னு சொல்லிட்டு கேட்கலாம், ஆர் ஏதாவது டிசைனர் லேஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டாலுமே வந்து கொடுப்பாங்க. இந்த லேஸை தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ இந்த பிரைடல் ஸ்லீவுக்கு. ஸோ இந்த லேஸில் இருந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது கட் பண்ணும்போதுமே வந்து நம்ம அந்த ஷேப் மாறாமல் கட் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணாமல் அந்த ஃப்ளவர் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுதுல அந்த இடத்துல நம்ம கரெக்டாக சிசர் கட் பண்ணி ஃப்ளவரோட ஷேப் எதுவும் சேஞ்ச் ஆகாத மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்லீவ் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட பேஸ்க்காக 3 லைன்ஸ் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ப்ளஸ் ஒரு லேயர் வந்து சுகர் பீட் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு லேயர் வந்து ஸ்டோன் செயின் கொடுத்துருக்கேன். ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த ஸ்டோன் செயின் நல்லா ட்ரை ஆகிறதுக்கு டைம் இருந்தது. ஸோ அந்த ஸ்டோன் செயின் ட்ரை ஆகிறதுக்குள்ளே நான் இந்த மாதிரி இந்த டைமை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த ஃப்ளவர்லாம் எந்தெந்த இடத்துல வேணுமோ ஸோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் இந்த ஃப்ளவர்லாம் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தோன்னா இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு இன்னுமே டைம் வந்து சீக்கிரமாகவே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நிறையவே ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி குவிக்காக நான் பிரைடல் ஸ்லீவ் ஒன்று கம்ப்ளீட் பண்ணணும். ப்ளஸ் எனக்கு வந்து ஃபினிஷிங்குமே ரொம்ப நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சப்போ தான் இந்த லேஸ் வந்து ஞாபகம் வந்தது. ஸோ இந்த லேஸ் யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஏதாவது கிராண்டாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோடய பிளானாக இருந்தது. ஸோ அதுக்காக தான் இந்த லேஸ் யூஸ் பண்ணி நான் வந்து இப்போது ஸ்லீவ் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் சிங்கிள் ஃப்ளவர் மட்டும் கட் பண்ணோம்ல இதை தான் வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாகவே த்ரெட்டில் தான் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஃப்ளவரை நம்ம கிளாத்தோடு அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நார்மல் ஸ்டிச் ப்ளஸ் நாட்டை போட்டு தான் வந்து இந்த ஃப்ளவரை அட்டாச் பண்ண போகிறோம் நம்மளோட கிளாத்தில். இப்போது அந்த ஸ்டோன் சென்டர் பாயிண்ட்டை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ப்ளைனாக நாட் வந்து போட்டு அட்டாச் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த ஃப்ளவரை ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணி தான் வந்து கிளாத்தோடு அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ப்ளைனாக க்ளூ மட்டும் போட்டு அட்டாச் பண்ணால் தான் இந்த ஃப்ளவர் வந்து எடுத்துகிட்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஃப்ளவர் வந்து ரிமூவே ஆகாது. ஸோ நார்மலாக நம்ம எப்படி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஃப்ளவர் பண்ணுவோமோ அதே மெத்தடில் தான் வந்து இந்த ஃப்ளவர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்க ஸ்டோனை சுற்றிலுமே இந்த மாதிரி ப்ளைனாக ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளவரோட ஒவ்வொரு அந்த கார்னர் பாயிண்ட்லையுமே வந்து ஒவ்வொரு ஸ்டிச் கொடுத்துருப்பேன். இப்போ வந்து சென்டர் நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணதுனால இந்த ஃப்ளவர் வந்து மூவ் ஆகாது. ப்ளஸ் இந்த மாதிரி கார்னர்லையுமே ஒரு எண்ணாட் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ தட் இதோட ஒவ்வொரு அந்த தனித்தனி ஃபெட்டலுமே ரொம்பவே சேஃபாக இருக்கும். அதுக்காக தான். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கட் பண்ணும்போது ஏதாவது எக்ஸ்ட்ரா த்ரெட் ஏதாவது கட்டாக இருந்தது அப்படின்னாலுமே இந்த மாதிரி நீங்கள் வச்சு லாக் பண்ணும்போது அந்த த்ரெட்டால் வந்து மற்ற பார்ட்லாம் வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நைலான் த்ரெட்டு. ஸோ இந்த த்ரெட்டு யூஸ் பண்ணி நம்ம நாட் போடும்போது த்ரெட்டோட கலர் வந்து வெளியில் தெரியாது. ஸோ நீங்களுமே மேக்ஸிமம் நைலான் த்ரெட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம ஃப்ளவரை வச்சு நகர்த்தி பார்த்தாலுமே வந்து ஃப்ளவர் மூவே ஆகாது. ஸோ நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ளவர் சுற்றிலுமே வந்து சுகர் பீட் லைன் தான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ தட் ஃபுல்லாகவே வந்து ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபினிஷிங்கோடு இருக்கும். ஏன்னா நம்மளோட ஜாயின் வந்து இந்த மாதிரி சுகர் பீட் லைன் கொடுக்கும்போது கரெக்டாக வந்து ஈவனாக வெளியில் தெரியவே தெரியாது. அதே மாதிரி நம்ம சுகர் பீட் லைன் கொடுக்குறதும் பாருங்களேன், ஃப்ளவருக்கு அவுட்டரில் கொடுக்கக்கூடாது. அதாவது நம்ம ஃப்ளவரோட லேயர் கரெக்டாக கிளாத்தில் ஜாயிண்ட் ஆகுதுல அந்த இடத்துல தான் வந்து நான் சுகர் பீட் லைன் கொடுத்துட்ருக்கேன். இப்படி பண்ணும்போது நம்ம எக்ஸாக்டாக சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ண மாதிரியே தான் வந்து நம்ம ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிருக்கும். இவ்வளோ குவிக்காக நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் ஃப்ளவர் பேட்டர்ன் கம்ப்ளீட் பண்ண முடியாது. இது வந்து உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்த ஃப்ளவரை ரொம்ப குவிக்காக பண்ண மாதிரி இருக்கும். அதே டைம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவுமே இருக்கும். நம்மளோட ஒர்க்கை பார்க்குறவங்க எப்படி இந்த ஒர்க்கை வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்றதே வந்து கொஞ்சம் யோசித்து தான் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னுமே சொல்லலாம். நம்மளுக்குமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன் போட்டுட்டு கீழே வந்து ஒரு கொடி பேட்டர்ன் மாதிரி கொடுத்து எல்லா ஃப்ளவரையுமே ஜாயின் பண்ணிவிட்டு
ப்ளஸ் மேலே ஃபுல்லாகவே வந்து செக்குடு பேட்டர்ன், அதாவது குட்டி குட்டியாக செக்குடு பேட்டர்ன் வர மாதிரி தான் போட்டு இந்த ஸ்லீவை நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் இதில் இருக்க எல்லா பேட்டர்னுமே நான் வந்து வீடியோவாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய டிசைன்ஸில். ஸோ அதனால தான் மெயினான பாயிண்ட் மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த மாதிரி கீழே ஃபுல்லாகவே ஃப்ளவரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ப்ளஸ் கொடி மாதிரி போட்டுட்டு மேலே ஃபுல்லாகவே குட்டி குட்டியாக செக்குடு பேட்டர்ன், அதாவது குட்டி குட்டி கட்டமாக செக்குடு பேட்டர்ன் வர மாதிரி தான் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது முடிச்சதுக்கப்புறமாட்டியுமே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவருக்கு பக்கத்தில் நம்ம கொடி ஜாயின் பண்ணது எல்லாமே வந்து நிறைய மேக்ஸிமம் கட் பீட் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ கட் பீட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது ரொம்பவே நம்மளுக்கு ஒர்க்கு ஷைனிங்காக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து கட் பீட்ஸ் அப்புறம் சுகர் பீட்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி வர மாதிரி தான் வந்து நான் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ப்ளஸ் லீஃப்க்கெலாம் வந்துமே கட் பீட் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ரொம்ப சீக்கிரமாக இந்த ஒர்க்கை முடிச்சேன்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு ஸ்லீவ் முடிக்கிறதுக்கே எனக்கு 1 டே எடுத்துருச்சு. ஸோ 1 டே ஃபுல்லாகவே இந்த ஒரு ஸ்லீவ் தான் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. இப்போ பாருங்கள், நம்மளோட ஃப்ளவர் ஃபுல்லாகவே நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண மாதிரி தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ப்ளஸ் இந்த மாதிரி கட் பீட் அப்புறம் சீக்வன்ஸ்லாம் கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஒர்க்கு ரொம்பவே ஷைனிங்காகவும் யூனிக்காகவுமே தெரியும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஏதாவது எமர்ஜென்சி டைமில் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக சேம் மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு பிரைடோட ப்ளவுஸ் தான். அவங்க கொடுத்த கம்மி டைமில் நான் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கிறத பார்த்து அவங்களுமே ரொம்பவே ஹாப்பியாகவும் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்க. தேங்க்யூ.